தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் மூன்றாம் பாகமாக ஒன்றாவதாக உலகில் உயர்ந்தவர்களை இயேசு சபித்தார். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று மூன்றாம் பாகமாக முதலாவது குறிப்பாக உலகின் உயர்ந்தவர்களை இயேசு சபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 ஆகிய அந்த 3 வசனங்களில் அவர் மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, ஐசிறுவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்கள். கவனிங்க, இந்த ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்கிறது சபிக்கிற வார்த்தை தான். ஐயோ என்றால் கேடு அல்லது ஆபத்து வரும் என்று முன்கூட்டியே சொல்கிறது. முன்கூட்டியே சபிக்கும்போது அது மனம் திரும்பி அவங்க எச்சரிக்கப்பட்டு திருந்திட்டா நல்லது. திருந்தாமையாக போனால் அந்த ஐயோ என்ற வார்த்தை பழிச்சிரும். அதாவது சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே இயேசு எப்பயுமே நல்லதே பேசினார். ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை திருப்பி கொடுக்க சொன்னார். அவர் எல்லாருக்கும் உதவி செய்ய சொன்னார், இளைப்பாற சொன்னார். அதெல்லாம் ஒரு பக்கம், அது உண்மை. ஆனால் மறுபக்கத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். மறுபக்கத்தையும் சொல்லும்போது பாரபட்சம் இல்லாமல் பணக்காரங்களை, வசதி படைத்தவர்களை, உயர்ந்தவர்களை, செல்வந்தர்களை, இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல், சகிச்சுட்டு போகாமல், பாலிஷ் பண்ணி போகாமல், முகஸ்துதி பண்ணி பேசாமல், நேருக்கு நேர் எதிர்த்து சத்தியத்தை தைரியமாக, முகதாட்சியம் இல்லாமல் தைரியமாய் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அது மறுபக்கமாக இருக்குது. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். பணக்காரர்களாகிய உங்களுக்கு, அதாவது பணம் இருந்தாலே அதோடு சேர்ந்து மேட்டிமை வரும். இப்போ சாலமோன் எடுத்துக்கிட்டால் பழைய ஏற்பாட்டில் அவனை போல் பணக்காரன் எவனும் இல்லைன்னு சொல்கிற அளவில் பெரிய செல்வந்தனாக இருந்தான். ஆனால் அதுக்கு தக்க அவன் என்ன சொன்னான்னா, என் கண் இச்சித்தவைகள் ஒன்றும் அதுக்கு நான் விளக்கலைன்னு சொல்லி பிரசங்க 1ஆம் அதிகாரத்தில் ஒன்றையுமே நான் விளக்கலை. பிரசங்க 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என் இச்சித்தவைகளை எல்லாத்தையும் அதுக்கு தான் 1000 மனைவியை கட்டினான். அவன் இஷ்டத்துக்கு எதை விரும்புகிறானோ அதெல்லாம் அனுபவித்தான். அந்த பண கொழுப்பு அப்படி செருக்கு, நடமாறும், உடமாறும், பேச்சு மாறும், கண் அப்படியே ஏற்றி பார்க்கும், ராங்கு ரப்பன் டைப்பு, இதெல்லாம் இயற்கையாகவே பணக்காரனுக்கு அது பொதுவாக பணம் அதிகமாக வந்தாலே அந்த திமிர் வந்துடும். பொதுவாக 1, 2 அறுதலாக இருந்தால் தான், அதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான்கள் வருவது அரிதுன்னு சொன்னார். வர முடியாதுன்னு சொல்லலை, அரிதுன்னு சொன்னார். இப்போ இந்த சகை கூட ரொம்ப பணக்காரன்தான். இன்று உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லும்போது சந்தோஷமாக ஆண்டவர் பணக்காரங்களை அதுக்காக வெறுத்துக்கு இருக்கிறான்னு அந்த அர்த்தம் இல்லை. அந்த பணத்தினால் ஒரு திமிரு, ஒரு அகராதி, ஒரு மேட்டுமை, ஒரு பெருமை, ஆணவம் அப்படி இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களை வெறுக்கிறாரு. அந்த எண்ணங்கள் அந்த பணத்தினால் அவனுக்கு வருது. பணம் இருந்து வராவிட்டால் அவனை பணக்காரன்ற ஒரே காரணத்தில் அவனை வெறுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. சகைவை எடுத்துக்கிட்டால் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. அவன் இருதயத்தை பார்க்குறாரு. இழந்து போனதை தேட வந்தேன், ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறாரு லூக்கா 19:10. அந்த அடிப்படையில் தான்
அவன் இருந்தான். நாளத்தனையாக நான் அநியாயமாக ஒரு வேளை நான் வட்டிக்கு வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப செலுத்துறேன்னு சொல்கிறான். எல்லோரும் அவனை வந்து வட்டிக்காரன்னு சொன்னாலே பொதுவாக இரக்கம் இல்லாதவன், ஏழைகளை பச்சிக்கிறவன், பொதுவாக அந்த வட்டிக்காரங்கள்லாம் அப்படி தானே இருப்பாங்க. ரவடீசம் பண்ணாட்டினா அவன் காசு வசூல் பண்ண முடியாது. அப்படித்தான் இருக்கணும். அப்படி உள்ளே வந்தால் அந்த தொழில் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சகையை எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவ மேலே அதிக பாசமாகி அவரை பார்க்கும்படி ரொம்ப ஆவலாக இருக்கும்போது இவர் அவனை பார்த்து உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லும்போது சந்தோஷமாக அவன் இயேசுவை கூப்பிட போகும்போது, அழைச்சிட்டு போகும்போது ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவன் பாவியான மனுஷன், இவங்கிட்ட போய் வந்து இயேசு கிறிஸ்து தங்க போகிறாருன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. உடனே அவன் முறுமுறுத்தவங்களோட சண்டைக்கு போகல. அவன் நின்று, ஆண்டவரே நான் எதையாகிலும் அநியாயமாக சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அநியாயமாக நான் வாங்கினதுன்னா நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அது நியாயப்பிரமான முறை. ஒருத்தங்கிட்ட ஏதாவது வாங்கிட்டா நாளத்தனையாக திரும்ப செலுத்தணும்னு மோசையினுடைய முறை. அந்த முறையை அவன் சொல்கிறான். நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அதப்போ அவன் மனச்சாட்சியில் அவன் சுத்தமாக இருக்கான். அதனால் வட்டி கொடுக்குறவன் முழுவதும் கெட்டவன், மோசமானவன் என்பது பொருள் அல்ல. சகை ஒரு உதாரணம். அதுக்காக வட்டி வாங்கன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லலை. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கன்னு சொல்கிறார். கைமாறுனா வட்டி தான். அந்த வட்டி எதிர்பார்க்காம கடன் கொடுங்க, அல்லது இலவசமாக கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கடன் கொடுக்குறதா இருந்தால் கைமாறு கருதாமல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆகவே அவன் பாருங்கள், அவன் சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கே அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்கிறாரு. ஏன் ஆபிரகாமை சொல்கிறாருன்னா, அவன் அப்பா அம்மாவை விட்டுட்டு, இனத்தை விட்டுட்டு, சொந்த ஜனங்களை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு கர்த்தர் கூப்பிடும்போது ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். பரதேசியாக தான் வந்தான். அந்த 13 அதிகாரத்தில் அவன் சீமான் ஆகிட்டான். சீமான் ஆகிற அளவில் அந்த ஒரு அதிகாரத்திலேயே அவன் வசதி ஆகிட்டான். ஆனாலும் வசதியான பிறகு அவன் மேட்டுமையாகி நம்ம இஷ்டத்துக்கு போவோம் வருவோம்னு சொல்லலை. கர்த்தர் வந்து அவன் குழந்தைய பலியாக சோதிக்க அவனை கேட்கும்போது ஆதியாகமம் 22 அப்படியே ஒப்பு கொடுக்குறான். பணம் வந்துருச்சு, எல்லாம் சீமான் ஆகிட்டோம், செட்டில் ஆயிடுவோம்னான்னு இன்னும் கர்த்தர் எதுக்கு அப்படின்னு சொல்லி இல்லாமல் அந்த நிலைமையிலும் கூட ஏழ்மையிலையும் உண்மையாக இருந்தான், வசதியிலையும் உண்மையாக இருந்தான். அந்த பணத்தை பணமாக அவன் நினைக்கல, செல்வத்தை செல்வமாக நினைக்கல. ஆதியில் எல்லாத்தையும் விட்டு எப்படி வந்தானோ அதுபோல் பெரிய சீமானானாலும் பணக்காரனானாலும் இப்போ ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் லோத்தை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க கொள்ளைக்காரங்க. அவனை மீட்டுட்டு வர்றதுக்கு இவன் ஆட்களை நிறையா பேரை கூட்டி போய் பவுஞ்சகளாக போய் அங்கே ராத்திரியாக போய் அங்கே விழுந்து சண்டை போட்டு அவனை மீட்டு வர்றான்ட்டுருக்கு. அந்த அளவில் கெப்பாசிட்டி, அந்த அளவில் ஒரு சீமானாக இருந்தான், எஜமானாக இருந்தான். சாரால் சாகும்போது செத்த போது கூட அடக்கம் பண்ண இடத்த கேட்கும்போது, எஜமானே நீங்கள் சும்மா எடுத்துக்கோங்க, இல்லை அந்த விலையை கொடுங்கன்னு சொல்லி அந்த அதுக்குரிய கிரயத்தை கொடுத்த பிறகு தான் அடக்கம் பண்ணான்ருக்கு. அந்த மாதிரி ஒரு 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 சன்மார்க்க நெறியில் ஒரு நல்ல ஒரு தேவனுக்கே சிநேகதுன்னு சொல்கிற அளவில் கர்த்தரே விரும்புகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவனுடைய ஒரு பக்கம் அப்படி, மறுபக்கம் சரியில்லாவிட்டாலும் ஒரு பக்கம் அவன் ராயலாக இருந்தான். அதான் ஆபிரகாமுக்கு இவன் குமாரனாக இருக்கானே. அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் கர்த்தருக்கு எப்படி ஒப்பு கொடுத்து வந்தானோ அது மாதிரி இவன் குமாரனா. அதனால் பணக்காரங்கள் எல்லாரும் ஒதுக்குறாரு, வைக்கிறாருன்னு சொல்லி அது இல்லை, அரிதுன்னு சொன்னார். ஊசியின் காதில் ஒட்டகம் போனாலும் கூட இப்போ ஐஸ்வர்யவானு பரலோகத்துக்கு வருவது அரிதுன்னு சொன்னார். வர முடியாதுன்னு அந்த அர்த்தம் இல்லை, வந்துடுவாங்க, அரிதா. ஏன் அரிதுன்னு சொல்கிறாருன்னா, பொதுவாக அந்த பணம் வந்தாலே அந்த ஆணவம், திமிரு, அந்த இதெல்லாம் இருக்கும். பொதுவாக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அந்த பணம் அதிகரிக்கும் போது அந்த மேட்டுமே திமிரு இயற்கையாகவே அது வர்றது. அதுக்கு மேலே அவன் வந்து புத்தரை போல் உதறி தள்ளிட்டு இதெல்லாம் அற்பமாக நினச்சி இருக்கிறவங்க
100ல் 1, கோடியில் 1, லட்சத்தில் 1, 1000ல் 1, இப்படித்தான் நம்ம எண்ண முடியுமா? அதான் அரிதுன்னு சொல்கிறார். ஆகவே மொத்த பணக்காரங்களை அவர் சொல்லலை. பொதுவாக அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலும் உருவ குத்திக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பொதுவாக உலக காரியம் தான். ஐஸ்வர்யனாக விரும்புகிறவன் கண்ணியிலையும் பிரச்சனையிலையும் எதுலையும் அதெல்லாம் மாட்டுவான். அதனால் அவனுக்கு நிம்மதி சமாதானம் இருக்காது. அதனால் சிற்றின்பத்தை தேடுவான், போதையை தேடுவான், இப்படி போயிடுவான். அதனால் அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அந்த வகையில் ஏன்னா 1, 2 கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அதை மொத்தத்தை தான் சொல்ல முடியும். அதனால் ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, அடைந்து தீர்ந்ததுன்னா இந்த பூமியிலேயே அவன் எல்லாம் அனுபவிச்சிடுறான் அந்த பணத்தை வச்சு. அதனால் இங்கேயும் கூழு காசை மீசை காசை மாதிரி பரலோகத்தையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம அவன் சொல்ல முடியாது. இங்கேயே அவன் அனுபவிச்சுட்டான். அடுத்து திருப்தி உள்ளவராக இருக்கிற உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. திருப்தினா ஆத்மா ரட்சிப்பின் திருப்தி இல்லை, உலக திருப்தி. உலகத்தில் கார் உண்டு, பங்களா உண்டு, உண்டு, இதில் அவன் திருப்தி அடைகிறான். அவனுக்கு ஐயோன்னு சபிக்கிறார். எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி நினைக்கணும். மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு சொல்கிறாரு. எதாடா கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க முடியாது. அந்த அறிவு அவனுக்கு இல்லையில, அந்த புத்தி அவனுக்கு இல்லையில. உலகத்திலே திருப்தி அடைகிறான். கை கால் சுகமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கும்போதே செத்துடணும்னு சொல்லிடணுமா? பரலோகம் போகணாமா? இந்த பூமியிலேயே திருப்தியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறான். அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு. இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்படுவீங்கன்னு சொல்கிறார். நகைக்கிறேன்னா கக்கன்னு சிரி. சில ஆளுங்க பார்த்தீங்களா, அதுக்காக அழுதுகிட்டே இருங்கடான்னு அந்த அர்த்தத்தை சொல்லலை. என்னைக்காவது இயேசு ரொம்ப சிரிச்சாருன்னு நீங்கள் சுவிசேஷங்களை படிக்க முடியுமா? சந்தோஷம் வேறு சிரிக்கிறது வேறு. சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா 3 வீட்டுக்கு கேட்குற மாதிரி சிரிப்பான், கையை தட்டி சிரிப்பான், பக்கான்னு சிரிப்பான். அதெல்லாம் ஒரு திமிரு தான், அதெல்லாம் ஒரு தான், ஆணவம் தான், அதெல்லாம் ஒரு ராங்கு டைப்பு தான். அதனால் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இழிச்சு வாயேன்னு சொல்கிறது. அவனை சிரித்த முகத்தோ ஹீனா சந்தோஷம் கிடையாது. அது இழிச்ச வாயேன்னு அர்த்தம். வாய் இழிச்சு இருக்குது. அதனால் எப்பையும் சிரிச்சுக்கிட்டே ஜோக் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரியே இருந்தால் அவனுக்கு ஐயோ. திரும்ப அதுக்கு தக்க துக்கம், சோதனை அடுத்த நொடியிலேயே அவன் அழக்கூடிய நிலைமை வரும். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் சொல்லும்போது லூக்கா 6:26 உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார். இப்போ பொதுவாக ஊழியக்காரங்க அதான விரும்புகிறாங்க. எல்லோரும் என்னை மெச்சணும். என் பிரசங்க எப்படி, என் பாட்டு எப்படி, நல்லா இருக்கா, என் பிரசங்க எப்படி, நல்லா இருக்கா. அதை சில ஆளுங்க அதுக்காகவே இவன் முகஸ்துதி பண்ணுறதுக்காகவே உண்மையிலே இவனை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது. இவனை பிரியப்படுத்துறதுக்காக இவங்கிட்ட ஏதாவது ஆதாயத்துக்காக ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக உங்கள் பிரசங்க கேட்டேன் நேற்று, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப இப்படி பேசுகிறீங்களே, இவ்வளோ ஆழமாக இருக்கு, மற்றவெல்லாம் அப்படி இல்லையேன்னு சொல்லி இந்த முட்டா பையனுக்கு தெரியாது. ஆஹா பாடுறா நம்மளை புகழ்றான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். இவனுக்கு ஐயோ, இவனுக்கு கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம், குழி தோன்றான்னு அர்த்தம். அதனால் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு அடையாளம். இயேசு என்றைக்குமே புகழ்ச்சியை விரும்பலை. நல்ல போதகரேன்னு ஒரு வாலிபன் இயேசுவை சொல்லும்போது, என்னை நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் அப்போயே மூஞ்சில் அடிக்கிறாரு, டக்குன்னு அப்படியே தட்டி விடுறாரு. புகழ்ச்சி என்றைக்குமே விரும்பலை. இயேசு ராஜாதி ராஜா பவனி வரணும், வாங்க நீங்கள் ராஜான்னு சொல்லும்போது கழுதை எடுத்துகிட்டு வாங்க, கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. குதிரையில் வரணும், இல்லை யானையில் வரணும், ஒட்டகத்தில் வரணும். ராஜானா கழுதையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சகரியா 9:9 உள்ள அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி கழுதை ரொம்ப தாழ்மை உள்ளவரும், உன் ராஜா ரொம்ப பணி உள்ளவரும் தாழ்மை உள்ளவருமா வர்றாரு. பணி உள்ளவரா, தாழ்மை உள்ளவருக்கு அடையாளம். அதனால் இயேசு என்றைக்குமே மேட்டிமை விரும்பும். ராஜாவாக்க ஜனங்க நினச்சாங்க. ராஜான்னா சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு வெட்டிட்டு குத்திக்கிட்டு சாகுறான். யோவான் 6:15 விலகி போனான்னு இருக்கு.
எதுக்கு? ராஜாவாக்க பொதுமக்களே வர்றாங்க ஐயா, விலகி போனார். அந்த அளவில் அவர் உலக காரியங்களை ஆரம்பத்திலே சாத்தான் டீல் பேசுகிறான். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு தர்றேன், என் காலில் மட்டும் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் போதும், எல்லா மகிமையும் கனத்தையும் அதிகாரம் முழுவதும் தர்றேன்னு சொல்லும்போது, இன்றைக்கி உள்ளவனாக இருந்தால் ஒரு தடவை என்ன சாத்தானே 1000 தடவை தோத்திரமேன்னு சொல்லி விழுந்துருவான். கோடா கோடி தோத்திரம் அப்போ அளவோ சாத்தானே. அதுதான் கோபமாகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக, இப்போ சாத்தாங்கிட்ட கூட பொறுமையாக தான் பேசினார். அந்த ஒரு வார்த்தை பாருங்கள், அப்போ அளவோ சாத்தானே, நீ எனக்கு போ, தேவராய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணுமே தவிர வேறு அல்லன்னு சொல்லி கணிந்து கொண்டார். அதனால் அந்த வீண் புகழ்ச்சியை இயேசு என்றைக்குமே விரும்பலை, அவருடைய சீடர்களும் விரும்பலை. இயேசுவின் சீடர்கள் என்றைக்காவது ஊழியத்தில் வீண் புகழ்ச்சியை விரும்பினாங்களா? புகழ்ச்சியை மக்கள் கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்களா? சட்டைகளை கிழிச்சிக்கிட்டு நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனசுன்னு சொன்னாங்க. இயேசுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட யோவான் சானகன் அவருடைய பாதரட்சி அவுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொல்லி தாழ்த்தினான். அவன் எங்கே, நீ எங்கே, நான் எங்கே? அதனால் ஜனங்க புகழ்ச்சியை தான் இன்றைக்கி ஊழியக்காரன் விரும்புகிறான். உடுமா கட்டுறது, சாரட்டு வண்டியில் போடுறது, பூமாலை ஒட்டுமுடியை வச்சுக்கிட்டு பூமாலை போட்டுக்கிட்டே போகிறான். இவன் ஒட்டுமுடியை வச்சுக்கிட்டு அதுலேயும் டை அடிச்சுக்கிட்டு மீசை மையில் வச்சுக்கிட்டு அடி எங்கள் அப்பா. சில ஆளுங்க சட்டையை பார்த்திங்கன்னா சர்க்கஸ் கோமாளி மாதிரி இந்த இங்கிட்டிருந்து ஒரு கலரு இங்கிட்டிருந்து ஒரு கலரு. ஜனங்க மெச்சனமா ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு. பாராளுமன்றத்தில் எம்பி நினைப்பு பாவம். ஜனங்க புகழ்ச்சிக்கு ஆள் பாதி ஆடப்பாதி. அவன் ஹிப்பி முடி பார்த்திங்கன்னா அவன் முடி அப்படி இருக்கும். இங்கே சயின்டிஸ்ட் மாதிரி இருந்தால் இப்படி வைப்பான், இப்படி 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 வச்சு இதிலேருந்து தாடி சிங்கம்னு நினைப்போம். இவன் தன்னைத்தானே வெறுக்கிறவனா, உலகத்தை வெறுக்கிறவனா? அந்த மூஞ்சியை பாருங்கள். எல்லா மனுஷனும் புகழ்ச்சியாக போது உலகத்தான போல் ஒத்து வேஷம் தரிக்கிறான். தசு புசுன்னு இங்கிலீஷ் தமிழில் தான் பேசுகிறிய நாயே, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தமிழ் நீ நல்லா தான் பேசுகிற, எல்லாம் விளங்கி போச்சு. இங்கிலீஷில் ஏன்டா அதில் திரும்ப இங்கிலீஷில் பேசுகிற? அப்போ உன் திமுறை காட்டுறது தானே ஆனவங்க எல்லோரும் ஓஹோ இங்கிலீஷ்னா துறையோ அப்படின்னு உன்னை பெருமை பாராட்டுறதுக்கு நீ இங்கிலீஷை தசு புசுன்னு பேசுகிற. எல்லோரும் உன்னை 7 பாஷை தெரியும், 8 பாஷை தெரியும், இத்தனை லாங்குவேஜில் பேசுவேன். ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாங்க, ஒருத்தன் சொல்கிறான் ஏரோப்ளேனில் போய் எனக்கு உடம்பே இல்லை, காலெல்லாம் வலிக்குது, இவ்வளோ இத்தனை மணி நேரம் நான் பிரயாணம் பண்ணேன், நான் ரொம்ப இது ஏரோப்ளேனில் போயிட்டு வந்தது எவன் கேட்டால் அவன் சொல்கிறான். அப்படி இதெல்லாம் பெருமை மேட்டிமை, எல்லா ஜனங்களும் தன்னை மெச்சணும் பாராட்டணும் என்பதற்கு அந்த மாதிரி அவன் சொல்கிறான். சாட்சி சொல்ல சில ஆளுங்க செட்டப் பண்ணியிருப்பாங்க, என்னை பற்றி இப்படி இப்படி சொல்லுன்னு. அதே மாதிரி சிலர் பேச்சு மாதிரி பேசுகிறது, பாட்டு பாடுறது, ஏற்றி இறக்கிறது, ஸ்டைல் பண்ணுறது, அப்படியே கையை அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி காட்டுறது, எல்லாம் திமுரு அகராதி தானே, மேட்டிமை தானே. இவன் எப்படி ஊழியக்காரனாக இருப்பான், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான்? இவனுக்கு ஐயோ என்று சபிக்கிறார், சாபம் போடுறார். எல்லா ஜனங்களுக்கும் புகழ்ச்சியாக நீ விரும்பினா, மகிழ்ச்சியாக விரும்பினா, எல்லாரும் பாராட்டுற மாதிரி உன்னைய நீ செஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு ஐயோ என்று சொல்கிறார், கேடு சபிக்கிறார். இயேசுவின் மறுபக்கம் அது. அதனால் ஊழியக்காரங்க இதை கேட்டு மனம் திரும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, விளைவிக்குங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற காரியத்தை புரிஞ்சு அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவ உபதேசத்தின்படி அவர் நடந்தபடியே நாமளும் நடந்து அவருடைய அழிச்சூழலை பிரிந்தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக காணப்படுவோம். இயேசுவின் மறுபக்கத்தை எச்சரிப்பாக எடுத்துக்கொள்வோம். சபிக்கிறார் என்ற காரியத்தை மறந்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி.